Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒன் பாட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெரியவங்கள்லேருந்து கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கிற காளான் ரெசிபி. ஆமாங்க, ஒன் பாட் ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் இது பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எளிமையான முறையில் வீட்டில் உள்ள மசாலாஸ் மட்டுமே பயன்படுத்தி ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரியாணி ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பாக்ஸ் காளான் எடுத்திருக்கேங்க. இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். காளானில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. இதை வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அந்த காளானை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பட்டை, கிராம்பு அண்ட் ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்க்குறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்திங்கன்னா புதினோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறங்கி பிரியாணி இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் அதிகமாக சேர்க்கலைங்க, ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்குன்றதுனால நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைஸ் லெவலில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காளான்களை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து ஒலை வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சுருக்க ரைஸை சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒன் பாட் ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அதை எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்க மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் காளான் வாங்கினீங்கன்னா மறக்காமல் இந்த காளான் பிரியாணியை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரியாணி ரெசிபி பிடிக்கும். நிச்சயமாக இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thanks for watching. Bye bye.